சூப்பர் டஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா இன்னைக்கு கமெண்ட் ஆஃப் த டேவை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. சின்ன பிள்ளைங்க போகோ சேனல் பார்க்குற மாதிரி நாங்களும் போர் அடிக்கிறப்போ இந்த வீடியோ தான் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு குக்கிங் பண்ணுறப்ப நான் பார்த்துட்டே சமைப்பேன். நீங்களும் வீடியோ போடவே மாட்டீங்க. ஒன் ஸ்மால் கைண்ட் ரிக்வஸ்ட், அடிக்கடி இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இன்ஷால்லா இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம். வீடியோ போட்டுருவோமா. இன்னும் ஒரு கூடுதல் தகவல், அப்புறம் மாமிட்ட மட்டினா என்னான்னு கேட்டிருந்தியம்மா. மட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கடலில் பிடிக்கிற ஒரு வகையான சுப்பி தான். அதை பிடிச்சிட்டு வந்து அந்த ரெண்டாவது ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி அவிச்சிங்கன்னா அந்த மாதிரி அது ஓப்பன் ஆகி அது உள்ள கறி இருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாதிரி வேணாலும் சமைச்சிக்கலாம். கிரேவி வச்சுக்கலாம், அது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான இது வேறு. இன்னொன்று தகவல் என்னென்னா, அந்த மட்டிக்குள்ளே தான் வந்து நம்ம முத்துன்னு சொல்கிறோம்ல, முத்து, அந்த முத்து வந்து இந்த மட்டிக்குள்ளே தான் இருக்கும். 100 மட்டி இருந்தால் 1-2 முத்து இருக்கிறதே அவரும் தான், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் மட்டி சாப்பிட்ற கடைசி தலைமுறை நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வர பிள்ளைவள எங்கே திங்கிதுவா, நல்ல ஜாமானோட பிஸ்கெட்டை வாங்கி கொடு, லேசாக வாங்கி கொடுத்தானே திங்கிதுவா. படாத பிள்ளைவம்மா. போன வருஷம் விட வெடி வாங்கணும், முடிஞ்சா வெடிச்சா என்ன தெரியலையே, ஃப்ரீயாக கொடுப்போம் நிறையா. அண்ணே சொல்லு தம்பி. போன வருஷம் வந்து பாடா படுத்துனானே இந்த பையதானா அது? அண்ணே நீங்கள் பையா தானே, எந்த ஊருங்க நீங்கள்? உனக்கு என்ன வேணும் இப்போ? நமக்கு நிறையா வேணும், ஆனால் இப்போ காசு கம்மியாக தான். இதை அந்த மாதிரி கொடுங்க. இதே காது கிழித மாதிரி ஒரு 4 வெடி எடுத்து வைங்க. உனக்கெல்லாம் வெடி பெரிய வெடி கொடுக்க கூடாதுப்பா. ஆமாம், நீ கம்மி மொத்த வாங்கிட்டு போ. ஆனால் சும்மா நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது. 4 வெடிப்பேன், ஒரு வெடியை கொடுங்க. அரைக்கில வெடி வந்திருக்காங்கள இப்போ கொடுங்க. உனக்கு கொளுத்தி கடைக்குள்ள போட்டு பார்க்குறேன். எப்படி கொளுத்து கையில் கொளுத்தி தூக்கி வீசுவேன். எல்லாம் லேட்டஸ்டான ஆள். போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். தரேன், வேற என்ன வேணும் உனக்கு? அப்புறம் பக்கத்தோட செவ்வல் உடையிற மாதிரி ஒரு 2 வெடி. அதெல்லாம் வேணும்னா நீ மிலிட்டரி கேண்டீன்ல தான் போய் வாங்கணும். இங்கே நம்மள்ட்ட கிடையாது. வெடிக்கிற வெடியும் மத்தாப்பு தான் இருக்கு. செவரு உடையிறது, இது உடையிறது, ஊட்ட கொளுத்துற வெடிலாம் நம்மள்ட்ட கிடையாது தம்பி. நீ என்ன நம்மளை உள்ளதுக்கு வச்சுருவா பிள்ளைக்கா? இல்லைண்ணே, உங்கள்ட்ட சொல்றதுல என்ன இருக்கு? மனசு உடஞ்சு போய் வந்துக்கிறேன். ஜெயின்ஸா காசு தர மாட்டேன்ட்டா. 4 செவத்தை உடச்சு விட்டாலும் சரியா வருவா. அதுக்காக தான் 4 செவத்தை உடைக்கிறாலும் முதல்ல காசு எவ்வளோ வச்சிருக்கிறா? அம்மா காசு பணமா நமக்கு முக்கியம். நான் உங்க பேரை சொல்லி 4 வெடி வெடிச்சாக்கா ஒரு இதாக்கி அவங்க கடைக்கு ஒரு பந்தாவா இருக்காதா விளம்பரம்? ஆமா, வெடிலாம் விற்கிறது இல்லப்பா தம்பி, போயிட்டு வா. உனக்கு வச்சுக்கிறானே பையா. சங்கு சக்கரம் ஒரு 1/2 மணி நேரம் சுத்துறாப்ல. ஜெயின்ஸா கிருக்குன்னு கீழே விழுந்துருந்து சுத்தி அந்த மாதிரி 4 சங்கு சக்கரம், 2 புஷ்வானம், கம்பி மத்தா போனா அதெல்லாம் நம்ம வாயில கடிச்சு துப்பிடுவேன். வேற ஏதாவது நல்லதா வெடிக்கிற மாதிரி, டமால் டுமில், இந்த வான வெடிக்க பறந்து போய் இதுக்கிட்ட ஏரஃபில் கிட்ட போய் வெடிக்கிற மாதிரி ரொம்ப தூரம் போகணும். எல்லாம் எடுத்து வச்சாச்சு, காசை கொடு. முதல்ல காசு எவ்வளோ வச்சிருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோதெல்லாம் ரொம்ப கூட சொல்லக்கூடாது. பட் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு எல்லாம் டிஸ்கவுண்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கான். தீபாவளிக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தான். ஒரு நகைக்கடை முதற்கொண்டு கொடுங்க டக்குன்னு. 1700 ரூபா கொடு. 1700? நம்ம 300 ரூபாய் என்ன முதல்ல இது முக்கிய எடுத்து வந்தது. வேற ராங்கா பேசியாச்சா, எவ்வளவு தருவான்னு தெரியலையா. சரி ஒரு 50% டிஸ்கவுண்ட் போடே பையா. 50% ஆகும், போக மாட்டான் போல. சரி போட்டாச்சு. 1700 50% 850 ரூபா கொடு போ. நல்லா கணக்கு பாத்தியா பையா? 1800 இப்போ 50% போனா 850. கணக்கு தப்பா இருக்க மாதிரி தெரியுதே. நம்ம இதை எப்படி பண்ணாலும் டிஸ்கவுண்ட் 80% கேட்டுக்கலாமோ? அது எவ்வளோ வரும்னு தெரியலையே. நீ இப்போ எவ்வளோ தாண்டா வச்சிருக்க காசு? 295 ரூபா இருக்கு பையா. 300 ரூபா இருக்கு, 5 ரூபாய் தீனி வாங்கிட்டு போனோம். 295 ரூபா இருக்கு. பார்த்து அதுக்கு உண்டானது மட்டும் எடுத்து வை. அடுத்த வருஷம் வாங்கிடுறேன். இல்லைன்னா என்ன எல்லாம் இது இது போகுது தானே, எல்லாம் நமத்து போயிடும். மழை பெய்யுது, போட்டு விட ஒரு மேலே சொல்லி எடுத்துக்கிறேன். நமத்து போறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்தா நீ கொடுத்த காசுக்கு போட்டு பட்டாசு வாங்கி கிளம்பு. முதல்ல அடுத்த வருஷம்லாம் ஒண்ணுக்கு நம்ம கடையை மாத்தின்னு இல்லை, இவனை இடத்த மாத்த சொல்லிடணும். மறுபடி மழை பெய்யுதேன்னு எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயும் வைக்கிறது. சடப்படமா வருதுமா, கரண்டை ஏமாத்தி போட்டு கழிச்சலாயிருமா. எங்க ஒருத்தையும் காணும், மழை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வைக்கிறாளோ. சும்மா கூப்பிட்டு பார்ப்போம். குடும்பி அல்லாவே மின்னல் வேறையிலுமா அப்படி அடிக்குது. என்ன மின்னுது? ஒருத்தர் வராட்டி உள்ள வந்துச்சு போயிடுவோம். குடும்பி மாமியா கூப்பிட்டு அலறாங்க. வலிக்கு இருக்குது, கீழே முதல்ல ஒன்று தொலைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. மழை நேரத்தில் நல்லா தானே உட்காந்துக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. என்ன மாமி? அடி வாடி, கரைஞ்சி போகிறவள்கிட்ட மண்டை மட்டும் எட்டி பார்த்துட்டிக்கிறா. கரண்ட் ஆக்கி உங்க வீட்டில் இதை கேட்க தான் கூப்பிட்டியலோ? சந்திரன் இப்போ வர மாட்டாளோ வெளியே? இல்லடி, எங்கிட்ட கரண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, இதாகிடுச்சு வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஜெயின்ஸாவே ஆளை காண எங்கிட்ட தொலைஞ்சாலும் தெரியல. என்ன பண்ணுறா? மழை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஆனை காட்டிக்கிட்டு ஆக்கிக்கிட்டு நிற்கிறேன். பசிக்காது உங்களுக்கு என்ன மரமும் ஆக்கி போட்டுருவா, எனக்கு யாரும் ஆக்குவா. எங்கள் மாமியாருக்கு சேர்த்து நான் அவிச்சு கொட்டணும். டென்ஷன் ஆகாது வச்சு கொடுங்க. என்ன அடிக்காரி ராளானா மரவடிக்க குழச்சாக்கிக்குது. ஆமாம், வச்சு உருதடி கேளுங்களேன். ஏது இந்த மலையில ராளு? அதெல்லாம் வாங்கினது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சரி டக்குன்னு சொல்லுங்க. மண்டை நினைதா இல்லையா? ஏன் போல தம்மாரியா நிற்கிறா? வா அந்த குடை தரேன், வா பிடிச்சிக்கிட்டு நில்லு. நான் வரலம்மா, இப்போதான் ஏதோ பேப்பரில் படித்தேன். ஏதோ ஒரு ஊரில் 5 பேர் மொத்தமாக இடி விழுந்து மொத்தம் போயிட்டாங்களாம்.
இந்த மழை நேரத்தில் வந்துட்டு எனக்கு என்ன விதியா? என்னடி சொல்கிறா சந்திரப்பா? இது எப்படி தெரியல எனக்கு. அது தெரியாம அரை மணி நேரமாக உட்காந்துக்கிறேன் வாசல்ல. அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸை பார்க்கணும். உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் நாடகம்னா பார்த்துட்டு தான் உருப்படுமா? காத்திருக்கேன். இந்த கொடை வேறமா மூசு சனியை எப்படி தூக்கிடுச்சு பாரு. காற்று தூக்கிட்டு போயிட போது எந்திரிச்சு உள்ள இருக்க போங்க. ஆமாம், என்ன கொக்கி போட்டாலும் வெளியே வர மாட்டேங்கிறானம்மா. தொலைஞ்சு வாடி போ, நானும் போகிறேன் எந்திரிச்சு. அடி மழை நின்றுச்சு வாடி. அந்த போல பேச்ச கேட்டு சோறு குழந்தை பற்றி வர ஏறாது. விட்டு விட்டுலாமா பேஞ்சு தொலையுது. கொடையை மடக்கி வைக்கலாம் மழை வந்துடும். இருக்கிறது உள்ளே பக்கத்துலையே. பையா ரொம்ப நல்லா வந்தான். நிறைய வெடி தான் குடிக்கலாம். வெயிட்டாக இருக்குது. கோழி வர்றான் தள்ளிக்கோ, வெடியை வைக்க போகிறேன் நடிக்கோ. யார் குட்டி முசா பாட்டோமா தெரியுது. மொத்தி பையா அவ்வளோ வச்சுக்கிறான். டப்பா என்னன்னு தெரியலையே. இங்கிட்டு வரானா அங்கிட்டு ஓடினானு தெரியலையம்மா. முஸ்தபா சிபிசிஐடியில் வாசலில் உட்காந்துக்குது. இவ்வளோ வீட்டுக்குள்ளே வேலை வைக்காதோ. ரோட்லேயே உட்காந்துக்கிட்டு யார் போகிறா யார் வர்றா என்ன வச்சுக்கிறான். ஜாப்புக்குள்ளே என்ன ஆகிக்குது இப்போ ஜனங்கம்மா. எங்கே வாப்பா போயிட்டு வர்றியா? என்ன அது தலையில்? அது ஒன்றும் இல்லாமம்மா, இது விளையாட்டு ஜாமா செய்கிறதுக்கு இப்போ களிமண் அள்ளிட்டு போகிறேன் ஆற்றுலேருந்து. கேளுங்க தும்புற பாருங்களேன் கல்ச்சலுக்கு. களிமண் டப்பாவில் வைக்க நடக்குது. அதுக்குள்ளே தான் களிமண் தான். இப்போ என்ன ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி கேட்டால் பொருள் பிள்ளைகளுக்கு அங்காரம் மூலமாக வந்துடுது. இப்போ அதான் நடப்புவோம்மா. வெடியட்டம் நடக்குது. அதான் வெடின்னு தெரியல. அப்புறம் என்ன கொளுத்தி வீட்டுக்குள்ள போட்டு போவா? கல்ச்சா உட்படாத உதவிதாமா செஞ்சாலும் செய்யும் பண்டி. போ என் வீட்டுக்குள்ள கொளுத்தி போடுற கிராமத்தில் கீழே தொலை கொண்டுக்கிட்டு ஒரு மனுஷன் ஒன்று கொண்டுக்கிட்டு போயிட இயலாது. என்ன ஏது எவ்வளோ எம்புட்டு எத்தனை கிராமு எல்லாம் கேட்குறது. நான்லாம் வள்ளியூரில் கேள்வி கேட்குறவனு தான் அதுக்கே ஒழுங்காக போகிறதில்ல. இங்கே உட்காந்துட்டு வேற நவருங்கம்மா. ரோடு இவ்வளோ பேசுல கீழே இங்கே என்ன வந்து நான் வருங்கிறான். அங்கிட்டு போய் சொல்லடா பண்டி வெடிச்சுக்கிட்டு சொல்லிட போகுது. அந்த பயம் இருக்கணாமா. ஒரு வழியாக ஒரு பீஸு மிரண்டுருச்சு. இன்னொரு பீஸை போய் மிரட்டும். அது சாதாரண பீஸ் இல்லது. என்ன ஜனங்க 8 மணிக்கு தான் தூங்கிட்டு இருக்கு. இல்லை முஸ்தபா ஒரு வானம் வெடிக்க விட்டு எல்லாரையும் கிளப்பி விடு. ராக்கெட் பத்திருச்சு. பையா கொடுத்த வெடி சவுண்டு பயங்கரமாக இருக்கு. போட்டுடு. என்ன வெடி ஜாமா வெடிச்சு தொலைதுவோ ஜனங்கள் ஓலும். வாசல்ல என்ன சத்தா? அட அந்த கழிச்செல்லாம் நிற்கிறான் வெடியை வச்சுக்கிட்டு. ஏதரா காசு? செம கடுப்பைக்கு மேலே போயிரு ஜெயின்சால ராக்கெட்டை கொளுத்தி போட்டுவோம் மேலே. போடுவா தண்ணியை ஊற்றி போடுவா எல்லாத்துலையும். செரு பண்ணி வாங்குவா. தடா உருப்படாதவனா இதெல்லாம் கொளுத்தாத வெடிச்சு கிடிச்சு செதறிடும். வெடிச்சு செதற ஐட்டம்லாம் உள்ள வச்சுக்கிறேன் ஜெயின்சா. இதெல்லாம் சும்மா அதுதான் மத்தாப்பு தான். பாரு எப்படி அழகா மேலே போகுது பாரு. ஆச்சா தர மாட்டேங்கன்னா இதை வச்சு திருப்பி விட்டுருவேன் உன் பக்கம். என்னடா கழுத்தா என் பக்கம் சாஞ்சிருச்சு. அல்லாவே குதிரி ஜெயிச்சா. மூளை வீட்டை அப்பவே சொன்னம்மா அதை வச்சு தொலையாதானு. கழுத்தலாயிரம் எட்டு இப்ப பாடுறா பத்துக்கிட்டு எரிய போறேன். நான் இப்ப உதவி அமர்ந்துலாமா தொலைய மாட்டேங்குது. அதெல்லாம் அமராது. காம நேரத்துக்கு எரியும் ஜெயிச்சா. அப்படி எல்லாம் செய்யாது ஜெயிச்சா. கழுத்தலாயிரம் அதெல்லாம் கொண்டுகிட்டு போய் அள்ளி வீசிடுவேன். ஆத்துல எடுத்துக்கிட்டு போயிரு. என்ன பெரிய பிரமாதம். அடுத்து சங்கசக்கரத்தை பாரு ஜெயிச்சா. நம்ம அங்க போற இரு ரசிதாவை கூட்டிகிட்டு வர்றேன். ஜெயிச்சா உனக்கு மத்தா போச்சு விளையாட்டு கட்டிக்கிறேன். அவ்வளோலாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா பண்ணி வெடிதான். இருடா ஆளுவலை கூட்டிகிட்டு வர்றேன் கல்ச்சோ. ஹாப்பி தீபாவளி ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயின்சா பாருங்க எப்படி ஓடுது. நேரம் சும்மா விளையாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நீங்கள் பாட்டு கொளுத்தி ரொம்ப மாட்டுக்குள்ளே போட்டுறாதியா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இருட்டுக்குள்ளே கண்ணம் தெரியல ஒன்றும் தெரியல. ஏமா ரசீதா ஆண்டி ஜெயின்சா நேரத்தில் கண்ணீர் கம்மாலயமா வந்துக்கிறா. அப்படி என்னம்மா என் ஊழ கேட்குற அவன் பண்ணுற அநியாயத்தை இருக்கே ஏழலம்மா கல்ச்சோ. யாருடி அரபியப்பாவா என்ன பண்ணுறாங்க 2 பேருக்கு சண்டையா? ஒருடி கவலைப்படாதடி. குடும்பம் சண்டையெல்லாம் வரதான் செய்யும். இதுக்கு அழுவிக்கிட்டு வருவா. இவ விட்டா நம்மளுக்கு டைவர்ஸே வாங்கி கொடுத்துருவா பழைக்கம்மா. அது இல்லடி அந்த கல்ச்சோ. அது சின்ன சைத்தா இங்கிற குட்டி முஸ்தபா அவன் தாண்டி வெடியை வாங்கி வச்சுக்கிட்டு அல்ல அவன். ஆமாம் வெடியை வாங்கிட்டு வந்து தொலைஞ்சா கர்மத்தில் ஆயிடுவான். ஏன்டி அவனுக்கு கையில் வெடிச்சிருச்சோ? தீவெளி நேரம்லாமா டாக்டரின் தொலை மாட்டானுவல. நம்ம ஒரு மனவேதனை வந்தா இவன் நமக்கு மேலே மனவேதனை ஆக்கி விட்டுருவா பழைக்கம்மா. நான் சொல்கிறத முழுச்சாத்தான் கேட்டு தொலைவம்மா. சொல்லியா தொலைவேன் பண்டி. வெடியை வச்சுக்கிட்டு சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு உருளாண்டி காலுக்குள்ளே பின்னுது. புசுவானத்தை விட்டு தள்ளி உருளான். நேரம் எரிச்சு விட்டிப்பா என்னைய. ஜெயின்சா மொத்தா பயந்திப்பேன். ஜெயின்சா அப்படி ஒரு நிலைமை உன்னை விட்டுற மாட்டேங்க. யார் வர்றேன் எரிப்போம் என்னான்னு கேட்பான். சங்கு சக்கரம் விட்டலாம் ஆனால் ஆள் எரிய மாட்டாங்க. சும்மா இது நெருப்பு படுங்க அல்ல. ட்ரெஸ்ஸு தான் ஒட்டையா போவோம். வா என்னான்னு போய் கேட்பான். மெத்தோலமா பயந்துட்டா பழக்கி. ஓதிண்டா பார்க்கவாடி. நீ ஓதி பார்க்கறதெல்லாம் நீ கேட்டுமா. முதல்ல அதை கல்ச்சலாம் வந்து பாருமா. ஜெயின்சா விட்டா ஊரை கூட்டிட்டு வந்துடுவா. நம்ம நல்ல பிள்ளை நடிச்சிருவோம். வெடி எடுத்து ஓரமாக வச்சுட்டு கம்மி மந்தா மட்டும் கொளுத்தி நிற்போம். ஜாலி கம்மி மத்தாப்பே ஜாலி. அடி இந்த பாலகனுக்கு தான் பயந்துக்கிட்டு ஒடியாந்தேடி. அவன் பாவம் தீப்பெட்டியும் கம்மி மத்தாப்பலமா கொளுத்திக்கிட்டுக்கிறான் பாவம். அவனை நம்பாத உள்ள அவன் மெத்த கெட்டவன். ஜாலி கம்மி மத்தாப்ப கொளுத்துறியா? எவ்வளவு பிரியமான பேரனை வச்சுக்கிட்டு இப்படி வந்து சொல்றாளம்மா குறை. பெரிய மனுஷர்கிட்ட இருடி. அவன்கிட்ட கேளுடியா. அவங்க பாரு கிடக்குது பாரு ஒரு புஸ்வாரம் கொளுத்தி வச்சுக்கிறான் பாரு. அதை தள்ளி விட்டாய மேல கேளுடி அவன்கிட்ட.
எங்க ரசிகமா கம்மி தப்பு கொளுத்த வந்தியல கொளுத்துறீங்களா ஜாலியா ஆக்கியும் கையை சுட்டுக்காம கொளுத்துக்க கிட்ட வந்து கீழே பட்டுறணும் இல்லைன்னா கையில சுட்டுருவோமா ஓரமா போடணும் கம்பியை காலுக்குள்ள மிதிச்சிருவான் ஒரு குழந்தை ஒரு பெரிய மனுஷன் மூதியை கூட இப்போ சொல்ல முடியாது கம்பியை ஓரமா போடுங்க காலில் சுட்டுருந்து இதுக்கு போய் குடி வந்துக்கிறாமல் நம்மளை அழுவாய்மா மூல கண்ணை தொடடி நம்ப மாட்டேங்கிறாளம்மா அவன்கிட்ட கேளுடி என் மேல கொளுத்தி போட்டான்ட்டு கேளுடி பாலகன் கொளுத்திப்பா நீ குறுக்க மறுக்க ஓடிப்பா நீ நல்லவளா நீ உட்படாத உதவி தான் இரு அவன்கிட்ட கேட்கறேன் என்னான்னு ஏமாப்பா குட்டி விசப்பா அம்மா மேல வந்து கம்மி இதே கொளுத்தி போட்டியலாம் புஸ்வானத்தை பாவம் தானே எரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது மும்மா இதுக்கு தான் உங்களை கூட்டு வந்துக்கிறாங்க வரவுமா என்ன கீழே கிடக்கிறத பாருங்க ஒரே தங்க சக்கரம் புஸ்வானம் வச்சேன் புஸ்வானம் வச்சேன் சாந்திரிச்சு வைக்கும் போது நான் என்னம்மா பண்ண முடியும் அவங்க அங்கிட்டு ஓட வேண்டியதானே இப்படி எவ்வளோ அழகா பதில் சொன்னா சாந்திரிச்சம்மா சாந்திரத்துக்கெல்லாம் நீ என்னப்பா பண்ணுவா சரிம்மா இது கொளுத்திட்டு போயிருங்க உள்ள இருக்க ஒரே புகை மூட்டை நேற்று பார்த்தே இல்லை ஊரையெல்லாம் ரொம்ப போட்டு கொளுத்திட்டு இருக்க கூடாதுமா ஆமாம் போங்க இது நல்லதும் கிடையாது ஹராமான வேலையுவா என்ன போட்டு புறமட்டு அடிக்கிறதுங்கிறது உமா பார்த்து போங்க ஒரே ராக்கெட் அவுட் அடிக்கிறவனும் உட்படாத பண்ணுவா இப்படிதான் குலசேரி ராக்கெட் விடுறானுவா உட்படாத பண்ணுவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க